வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு எம்பவர் அவர் சில்ட்ரன் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த பதிவில் இமேஜினேஷனும் மெமரியும் எப்படி நம்மளோட பர்சனாலிட்டியை மாற்றும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இமேஜினேஷன் என்ன? கற்பனை. கற்பனையோட கூட நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியும், அதாவது ஊல் கேதரிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்படின்னா கண்டினியூ டு இமேஜின் வாட் எக்ஸாக்ட்லி, இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எந்த வார்த்தைக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்மளாலே சொல்ல முடியாதோ அதை பற்றி நம்ம யோசித்துக்கிட்டு இருக்கிறோம். அது கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸில் இருக்குதா, இல்லை ஜஸ்ட்டு நம்ம வாயில் சகஜமாக பேசுகிறோமே அதுபோல் அவங்க யோசிக்கிறாங்களா தெரியாது. அந்த நேரத்தில் அந்த நிகழ்வுகள் அவங்களோட மனசில் ஒரு ட்ராமா மாதிரி, ஒரு சீன் மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா சிலப்போ அவங்க தனக்குத்தானே சிரிச்சுப்பாங்க கூட. அதுதான் இமேஜினேஷனில் போகிறது. மனம் அப்படியே துள்ளிக்கிட்டு போயிட்டுருக்கு. இங்கே இருந்துகிட்டே இருப்பாங்க, அவங்க யோசனை எங்கேயோ தூரம் போகும், கனடா வரைக்கும் போகும், இல்லை அலாஸ்கா வரைக்கும் தாண்டி போகும், அந்த பக்கம் இல்லாட்டி போனால் இங்கே கொடியில் நியூசிலாண்டு டாஸ்மேனியா வரைக்கும் போகும். அப்படி இருக்கிற இடத்துலேருந்து இட் இஸ் மூவிங் ஆகும். என்ன பண்ணுறது, மனம் ரொம்ப தூரம் பறந்து போகுது. அதே மாதிரி நினைவு கொள்ளுதல் என்ன? இப்போ ஏற்கனவே பழைய நினைவுகளை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருந்தோம், நம்ம 2ஆம் கிளாஸ் படித்தே இதெல்லாம் பண்ணினோம், 12ஆம் கிளாஸ் படித்தே இதெல்லாம் பண்ணினோம் அப்படின்னு ஒரு 45 வயசில் ஒரு லேடி அப்படிலாம் நினைக்கிறாங்கன்னு வைங்களேன். அதனால் இப்போ எதனா பயனுண்டா? நிச்சயமாக பயன் இல்லை. ஆனால் அது ஒரு சிறப்பான விஷயங்களாக இருந்தால் அதை நினைத்து நம்மளோட என்ன பண்ணலாம், நம்மளோட தன்னம்பிக்கையை மேலுக்கு தூக்கிட்டு வரலாம், நல்ல ஒரு உறுதியான மனம் வளர்த்துக்கலாம். அதெல்லாம் சரிதான். அதற்கெல்லாம் நினைவாற்றல் என்பது பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நினைவாற்றலில் பழகியப்போ ஒரு விஷயம் நடந்தது, அது எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும், எந்த கேட்டகரியில் இருந்தாலும், ஜாய்ஃபுல்லாவோ சாரவோ இல்லை ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரியோ இல்லை இன்னும் நம்மளுக்கு சிறப்புகளை தரக்கூடிய பரிசெல்லாம் வென்று இருக்கிறோம் அதுபோல் நிகழ்வுகளாக இருந்தாலும் பழைய நினைவுகள் ஒரு புரிந்து கொள்ளும் பொழுது ஏற்புடையதாக இருக்கும். பழைய நினைவுகள் புத்துணர்ச்சியை தரும். பழைய உணர்வுகள் நம்மளுடைய முறையில் பூஸ்ட் பண்ணோம். இதெல்லாம் ரொம்ப சரிதான். ஆனால் அது இப்பொழுது இன்றைய நிகழ்வுக்கு எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. நம்மளுக்கே அது தெரியாது. ஏன்னு கேட்டால் இப்போ இருக்கிற நேரத்தில் நவ் யூ ஆர் சப்போஸ் டு ரீடு தமிழ். இப்போ தமிழை படித்து அதில் இருக்கிற கேள்வி பதிலெலாம் எழுதிட்டு அதில் இலக்கண குறிப்புகள் சேர்த்து படிச்சுக்கிட்டு அதுக்கு எதிர்மறை சொற்கள், அதில் இன்னும் என்ன வாக்கியம் அமை, அதுபோல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அது படிக்க வேண்டிய நேரத்தில் பழைய சென்ற வகுப்பில் என்னவோ படித்தோம் அதுபோல் இருந்து அதை யோசித்துட்டு இருந்தாலும் அது இப்பொழுது பயனுள்ளதாக இல்லை. இது வகுப்பில் படிக்கிற பசங்களுக்கு சொல்கிறோம். இல்லை நம்ம முதல்ல சொன்னோமே, ஒரு 40 வயசு ஒரு அம்மா, ஒரு பெண் அப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த லேடி என்ன பண்ணுவாங்க, பழசு அவங்க 12ஆம் வகுப்பில் படித்த பாடங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அதை பயன்படுத்தி இப்போ தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ அவங்க பாடம் சொல்லிக் கொடுக்கலாம். தான் எப்படி படித்தோம், எப்படி நினைவில் கொள்ள முடிந்தது, நினைவு கொள்வதற்கு என்னெல்லாம் டிப்ஸ் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு அந்த பயன்படுத்துறதை நம்ம சொல்லலாம். அதனால் நினைவாற்றலாக இருந்தாலும் அதே நேரத்தில் மனம் அப்படி பறந்து போகுது, இமேஜினேஷனில் இருந்தாலும் இமேஜினேஷன் அண்ட் மெமரி அது என்ன பண்ணணும், பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பழைய நினைவுகளாக இருந்தாலும் இப்பொழுது கரண்ட்டு தொடர்புள்ள இருக்கிற நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் அதனுடைய செயல்பாடுகளும் அதனுடைய விளைவுகளும் ப்ரெசண்ட்டு வேலை செய்கிறோம்ல இன்றைய நிகழ்வுகளுக்கு அது பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்குண்டான டிப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்த பகுதியில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.